Hi students, exercise 4.4, fourth sum. A soap factory produces 9,600 soaps in 6 days, working 15 hours a day. 15 மணி நேரம் ஒரு நாளைக்கு வேலை செஞ்சு 6 நாளில் 9600 சோப்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, இன் ஹவு many days will it produce 14,400 soaps working 3 more hours a day? ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் அதிகமாக செஞ்சதா, முதல்ல 15 மணி நேரம் செஞ்சுருக்காங்க, அப்போ 3 மணி நேரம்னா 18 மணி நேரம் வேலை செஞ்சால் 17,400 சோப்ஸை எத்தனை டேஸில் ப்ரொடியூஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ திஸ் இஸ் அ கொஷின். ஸோ ஃபர்ஸ்ட் சோப்ஸ், டேஸ் அண்ட் ஹார்ஸ். ஸோ எத்தனை சோப்ஸு, எத்தனை டேஸ், எத்தனை ஹார்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் கரெக்டாக எடுத்துக்கோங்க. அதாவது 9,600 சோப்ஸை 6 டேஸில் 15 hours ஒர்க் பண்ணலாம். தென் 14,400 சோப்ஸை 18 hours ஒர்க் பண்ணால் எத்தனை டேஸில் ஒர்க் பண்ணுவாங்க, எத்தனை டேஸில் உங்களுக்கு ப்ரொடியூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ இந்த வாண்டட் டேஸை நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா எக்ஸ்னு வச்சுக்கலாம். தென் நீ கம்பேர், இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா கம்பேர் பண்ணுங்கள் டேஸ் அண்ட் சோப்ஸ், டேஸையும் சோப்ஸையும் கம்பேர் பண்ண போகிறோம். ஸோ டேஸ் அண்ட் நம்பர் ஆஃப் சோப்ஸ் ஆர் இன் டைரக்ட் வேரியேஷன். அண்ட் டேஸும் ஹார்ஸ் இருக்கு இல்லைங்களா, டேஸ் ஹார்ஸ் அது வந்து எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்வெர்ஸ் வேரியேஷனில் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் எப்படி டேஸும் நம்பர் ஆஃப் சோப்ஸ் இன் டைரக்ட் வேரியேஷன் சொல்கிறோம். ஸோ இப்போது பாருங்கள், டேஸ் இங்கே வந்து சோப்ஸ் என்ன ஆகுதுன்னா இன்க்ரீஸ் ஆகுது, சோப்ஸ் என்னவாகுது இன்க்ரீஸ் ஆகுது. சோப்ஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது அப்போ டேஸ் என்னவாகும் அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அப்போ என்னவாகும், கண்டிப்பாக ஒரு நாளைக்கு வந்து குறிப்பிட்ட அளவு தான் அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க சோப்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. அப்போ சோப்ஸ் அதிகமாகும்போது கண்டிப்பாக டேஸும் என்னவாகும் அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அப்படின்னா இட்ஸ் இஸ் டைரக்ட் வேரியேஷன்ஸ். அப்படி டைரக்ட் வேரியேஷனாக நீங்கள் என்ன பண்ணணும், இதே ரெசிப்ரோக்கலில் எழுதணும். அட் இஸ் 9,600 டிவைடட் பை 4,400 இருக்குன்னா அதை நீங்கள் என்ன பண்ணணும், ரெசிப்ரோக்கல் எழுதணும். அட் இஸ் 14,400 டிவைடட் பை 9,600 அப்படின்னு ஆயிரும். சரிங்களா? எஸ். ஸோ நெக்ஸ்ட் என்னென்னா, எப்படி டேஸையும் ஹார்ஸையும் நான் எப்படி இன்வெர்ஸ் வேரியேஷன் சொன்னேன். ஸோ இப்போ பாருங்கள், ஹார்ஸ் என்னவாகுதுன்னா இன்க்ரீஸ் ஆகுது. ஹார்ஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது ஒர்க்கிங் டேஸ் என்னவாகுதுன்னா டிக்ரீஸ் ஆகும். ஏன் அப்படின்னா அதிக நேரம் வேலை செய்கிறாங்க, அதிக நேரம் வேலை செய்யும்போது தேவைப்படக்கூடிய டேஸ் என்னவாகும் அப்படின்னா கம்மியாகும். ஸோ இட் இஸ் டிக்ரீசஸ். ஸோ ஒன்று இன்க்ரீஸ் ஆகுது, இன்னொன்று என்ன ஆகுதுன்னா டிக்ரீஸ் ஆகுது. ஸோ அப்போ ஒன்று இன்க்ரீஸ் ஆகி இன்னொன்று டிக்ரீஸ் ஆகுது அப்படின்னா ஸோ தட் இஸ் இன்வெர்ஸ் வேரியேஷன். ஸோ அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், இதை அப்படியே எழுதிக்கணும்ப்பா. 15 டிவைடட் பை 18. ஸோ 15 டிவைடட் பை 18. ஸோ இப்போ நம்மளுக்கு என்னென்னா இந்த வாண்டட் எக்ஸ் என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு தட் இஸ் 14,400 டிவைடட் பை 9,600 இன்ட்டு இது அப்படியே நீங்கள் எழுதிக்கோங்க. தட் இஸ் 15 டிவைடட் பை 18 இன்ட்டு இந்த 6 இருக்கு இல்லைங்களா, இந்த 6 நீங்கள் என்ன பண்ணுறீங்க இன்ட்டு போட்டுக்கோங்க, மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. இந்த 2 ஜீரோஸ்க்கு இந்த 2 ஜீரோஸ் கேன்சல். ஸோ இதை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இது 48 வந்து நீங்கள் 2ஆல் மல்டிப்ளை பண்ணினா 96 கிடைக்கும். அதுவே 3ஆல் மல்டிப்ளை பண்ணினா 144 கிடைக்கும். அதாவது இது 2 டைம்ஸ் இது 3 டைம்ஸ்னு ஆயிரும். அதாவது 48 டைம்ஸ் நம்ம என்ன பண்ணலாம், 48 வந்து இது 2 டைம்ஸ் 96, இது 3 டைம்ஸ் 144. நீங்கள் வேணால் 6th டேபிளால் போட்டு கூட நீங்கள் கொண்டு வரலாம். 6th டேபிள் கூட உங்களுக்கு என்னவாக இருக்கும், ஃபேக்டராக இருக்கும், ஈஸியாக கொண்டு வரலாம். பட் 2-3 டைம் பண்ணுறதுக்காக நான் என்ன பண்ணேன்னா இருக்கிறதுலே ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் எடுத்துட்டேன். 48 வந்து 2 டைம்ஸ், அதில் வந்து 3 டைம்ஸ் எடுத்துட்டேன். ஓகே. ஸோ நான் இந்த 2 வந்து நான் இதே கேன்சல் பண்ணேன்னா 3 டைம்ஸ் 6, 2 வந்து 1 டைம்ஸ். தென் 6 இது 3 இருக்குது, இது 18 வந்து எத்தனை டைம்ஸ் இருக்குன்னா 6 3s are 18, 1 3 is 3. Then you can multiply this and this. இதையும் மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா சரி, இதையும் கேன்சல் பண்ணிங்கன்னா இது 1 டைம்ஸ், இது 2 டைம்ஸ். ஸோ it is nothing but 15 divided by 2. ஸோ எத்தனை டைம்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 7 டைம்ஸ் இருக்கும். ரிமைண்டர் என்னன்னா 1/2. ஸோ 7 1/2 டேஸ். ஸோ 7 1/2 டேஸில் என்னவா இருக்கும் அப்படின்னா அந்த 14,400 சோப்ஸை 18 hours ஒர்க் பண்ணியிருந்தாங்கன்னா ப்ரொடியூஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகே. For more videos, please subscribe my channel. Thank you for watching.